வணக்கம் வணக்கம். ஐஓபி 2 லட்சம், இந்தியன் பேங்க் டிரான்ஸ்பர் 1 லட்சம், 10 லட்சம் டிரா பண்ணணும். என்ன பண்றது? வணக்கங்க. மக்கள் அங்கங்க தடிக்க விழுகிறத பார்க்க சகிக்கல. எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த கட்சியில நிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. நல்ல யோசனை தான். தலைவர் உள்ள போயிருக்கிறாரு. வந்ததும் பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிறோம். அனுப்பி வைக்கிறேன். அனுப்புங்க. சாரு இடம் மாறி போறான் போல இருக்குது. பாருன்னு நினைச்சுக்கிட்டான். இந்தாங்க சார். ஓ, தேங்க்யூ சார். எஸ்டர்டே நோ டே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பிரதர் பார்த்தேன். இது டேவி தியேட்டர்ல ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தாங்க. அப்படியே? ஓகே சார். ஓகே சார். என்னப்பா இருந்த ₹1,00,000 டிரா பண்ணிட்ட? தொழில விட்டுற போறியா? தமாஷ் பண்ணாத, இதை டபுள் பண்ண போறேன். டபுள் பண்ண போறியா? நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே. உட்கார், காலைல சொல்றேன். சீக்கிரம் சீக்கிரம். இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள்தாயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உளுந்துற போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லு காய போடும்போது கோழி மேஞ்சா உங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுக்கிற வைர கம்மல கலட்டிடுவாங்க. எப்பேற்பட்ட பரம்பரை. அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமேன்னு சாமான் வந்த ₹1,00,000 மொழி எழுதலாம்னு வந்திருக்கிறேன். பார்த்து எதம் பதமா நடந்துங்க. சரிங்க. ஆமா, இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்லற ஆகுதுங்க. என்னையா சில்லற? எனக்கு லட்சமே சில்லறாயா? சில்லறைய விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க, பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிகிட்ட பேசலாமா? என்கிட்டே பேசலாங்க. நான் முதலாளியோட மச்சினன் தான். அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி மேலதான். இந்த பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம். இது அக்கவுண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரையா? இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க, நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசுனங்க. புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு, சுண்ணாம்புக்கார தெரு. அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்சவாயினா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து என் தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. இல்லையா? பவர் கட்டா? விவஸ்தையே இல்ல. உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு ஆச்சு எல்லாத்துக்கும்? எல்லாம் சேர்த்து 92,000 ஆகுதுங்க. சரி, அந்த பேங்க்ல எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? லட்சத்துக்கு ₹200 கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார். பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டா இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சுங்க எனக்கு. ப்ளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் யூ ஜோக்கிங்? தமிழையே கேக்குறேன். விளையாடுங்களா? இப்போதானே சார் ₹1,00,000 கொடுத்தேன். இல்ல, நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? டிராயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும், இல்லாம இருக்கும். அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 ஆச்சு சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா. நான் தான் முதல் பில். ஆமா, உங்க பில்லு தான் சார் முதல் பில். அங்க ₹1,00,000 இருக்கா இல்லையா பாருங்க. பணம் இருக்கும், இல்லாம இருக்கும் சார். நான் அதை சொல்லல, நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார் நான் சொல்றேன். பிபியா? கத்தாதீங்க, டேஞ்சர். போலீஸ் நம்பர் என்ன?
காவல் காவல் 100. ஹலோ பொலிட்டிஷியன், நான் வீணா ஜோலின்னு பேசுறேன். இங்க ஒரு பெரிய சீட்டி நடந்திருக்கு. இம்மீடியட்டா வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேக் இட் ஸ்னாப்பி. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸா? ஹலோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? ஆமா சார். யாராவது half an hourக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானிங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? ஓஎஸ் வாங்கிட்டு போனாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100. எல்லாம் 100 சாமே. நம்பர் சார் ஓஎஸ் தரலாமே. 1 மினிட் சார். சொல்லுங்க சார். 27. தேங்க்யூ சார். சார் அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார் இப்ப? எடுத்து வைங்க சொல்றேன். ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒண்ணா இருக்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார் நீங்க போகலாம். முதலாளியை கேட்காம இதெல்லாம் கொடுக்க கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் 200 rupees கொடுங்க. கொடுங்க சார். பில் பில். தேங்க்யூ சார். ஊரை விட்டு தள்ளி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருவியை நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா. எங்க இருந்து வருது? ஜானி எப்பப்பா வந்த? என்ன பயந்துட்டியா? இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற? முதல்ல இதை ஆஃப் பண்ணுப்பா. ஆமா, வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது ஒளி இருக்கா பாரு. இருக்கு. அத சொல்றதுக்கு தானே 2 நாளா தேடிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? 3 நாளைக்கு முன்னால ஜாக்பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்குது. இப்ப அவன் ஹோட்டல் அனுரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205. வயசு 50. பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமில அர்ச்சனா ப்ரோகிராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பாட்டி எப்படி? ஏழியா பணக்காரனா? 4 தலைமுறையா லட்சாதிபதியா. அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல் உருண்ட மாதிரியா. நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு செட் டிக்கெட் வாங்கிடு. எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை மொட்டை அடிக்கவா? 2க்கு சேர்த்து.